இருந்தவங்களுக்கு திருமணம் நிச்சயமா கைகூடி வந்துரும். பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு அந்த சொத்துல இருந்த பிரச்சனை நீங்கி உங்க கைக்கு வர வேண்டிய சொத்து உங்க கையில வந்து சேர்ந்துருங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வாக்குவாதங்கள் எல்லாம் நீங்கி இருவருமே இணக்கமான வாழ்க்கையை வாழ போறீங்க. குடும்பத்துல ஒரு ஒற்றுமை நிலவ போகுதுங்க. சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க. சொல்ல போனா இது நாள் வரைக்கும் நீங்க நிம்மதியா தூங்கி இருக்க மாட்டீங்க. கவலைகள் கவலைகள். காலையில வேலைக்கு போறீங்க, வீட்டுக்கு வரீங்க, திரும்பவும் வேலைக்கு போறீங்க, திரும்பவும் வீட்டுக்கு வரீங்க, யோசிக்கிறீங்க, தூங்குறது இல்ல, திரும்பவும் வேலைக்கு போறீங்க, திரும்ப வீட்டுக்கு வரீங்க. இதே மாதிரிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்குமா வழியா வாழ்க்கையில எந்த ஒரு குறிக்கோளும் இருக்காதுங்க. ஏதோ இருக்கோம், ஏதோ பண்றோம், ஏதோ சம்பாதிக்கிறோம், அப்படிதான் வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா இந்த சித்திரை மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுது. சூப்பரான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. கவலைங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. சந்தோஷம் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நிலைச்சிருக்க போகுது. சிரிப்பு சத்தம் மட்டும்தான். உங்க குடும்பத்துல தொடர்ச்சியாக சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. விருச்சிகம் ராசிக்காரங்களே, உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை நட்சத்திரங்க. உங்களுடைய கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த சித்திரை மாதம்